நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த 39வது படமான அலைவோசை. இந்த அலைவோசை படத்தில் நளினி வந்து ஹீரோயின், விஜயகாந்த் வந்து ஹீரோ, ராதாரவி வந்து வில்லன். விஜயகாந்த் வந்து அந்த வில்லேஜர்ஸுடைய ஒரு நல்லதுக்காக போராடுவார். ஓகே, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சைட் பை சைடு நளினியும் லவ் பண்ணுவார், நளினியும் விஜயகாந்தை லவ் பண்ணுவாங்க. நளினியுடைய மாமா தான் ராதாரவி, அவர் தான் வில்லன். ஓகே, ஸோ அவர் வந்து நிறைய இன்னல்கள் கொடுப்பாரு, நிறைய அப்டக்கிள்ஸ் கொடுப்பாரு விஜயகாந்துக்கு. கிராமத்துக்கு நல்லது பண்ண விடாமல் தடுப்பார், நளினியை கல்யாணம் பண்ணிக்க விடாமல் தடுப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து எப்படி நளினியை கல்யாணம் பண்ணிக்கிறாருங்கிறது தான் கதை. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் வில்லன்களை வந்து பெட்ரோல் போட்டு எரிச்சுட்டு தான் வந்து அரெஸ்ட் ஆக போகிறோன்னு தெரியும். இவரே சரண்டர் ஆகிடுவார். ஸோ சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், நளினியை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். கல்யாணம் பண்ணிவிட்டு போலீஸில் சரண்டர் ஆகிடுவார். 7 பேரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாருங்க. இவர் எந்த தைரியத்தில் நளினியை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தான் தெரியல. இவருக்கு வந்து ஒன்று ஆயுள் தண்டனை கிடைக்கும், இல்லை தூக்கு தண்டனை கிடைக்கும். ஓகே, அவங்களாம் கெட்டவங்க, வில்லன்களை தான் கொலை பண்ணார் அப்படின்னா கூட ஆயுள் தண்டனை கிடைக்கும். ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, 7 பேரை கொலை பண்ணுவார் பெட்ரோல் ஊற்றி. ஆனால் எந்த தைரியத்தில் நளினியை கல்யாணம் பண்ணிவிட்டு சரண்டர் ஆனாருன்னு தெரியல. நளினியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதுதான் கதை. இந்த சினிமா வந்து ஒரு ஃப்ளாப் தாங்க. ஆனால் டிஃபால்ட்டாக நம்ம விஜயகாந்த் அவர் நடிக்கிற படத்துலலாம் ஜெயமாலியுடைய டான்ஸ் இருக்கும். இதுலேயும் ஜெயமாலியுடைய ஒரு கவர்ச்சி நடனம் இருக்குது. ஓகே, அது ராசி போல் இருக்குது. அவர் வந்து அவர் படத்துலலாம் ஜெயமாலி ஆட வைக்கிறாரு. ஓகே, இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு விஜயகாந்த் அவர்கள் நடித்த 40வது படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி தான். பபாய். மறக்காமல் வீடியோஸை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.